ஹலோ மனசாட்சிடா. நாம் இந்த படத்தில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் ஓடும் குதிரா சாடும் குதிரா. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃப்ரைடே வந்தது. அந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓடும் குதிரா சாடும் குதிரா. இந்த படம் ஆல்ரெடி ஓணமில் வந்தது. ஹிருதயபூர்வம் கூடயும் லோகா படத்துக்கூடயும். ஆனால் லோகா இன்னும் ஓடிட்டுருக்கு. வேறு லெவல், பயங்கர குளோபல் வைடில் ஹிட் ஆகிடுச்சு படம். ஹிருதயபூர்வமும் ஒரு நல்ல ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டான நல்ல ஸ்டோரி. மோகன்லால் சார், மாலைக்கா, அது நல்ல படம். அதுக்கப்புறம் இந்த படமும் கொஞ்சம் தேட்டரில் பார்த்துக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த படம் பற்றி பேசி ஆகணும். இந்த படத்தில் யாருன்னா நம்ம ஃபஹத் ஃபாசில் ப்ரோ, அதே கல்யாணி பிரியதர்ஷன் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோயின் லீடாக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க. என்ன லவ்னா, ஃபஸ்ட்டு கல்யாண பிரியதர்ஷன் ஒரு ஃபேக் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். அவன் பொண்ணு, அந்த பையன் வந்து கல்யாண பிரியதர்ஷனை ஏமாற்றிடுவான். ஸோ ஃபஹத் ஃபாசில் வந்து அவன் லவ் பண்ணுற பையன் வீட்டுக்கு ஒரு உட் கன்ஸ்ட்ரக்டராக போவார். மரம் கடையில் வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயியாக போவார். அப்போ இவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க, மீட் பண்ணிக்கிறாங்க, லவ் பண்ணிக்கிறாங்க. குதிரையில் ஓடும் குதிரை சாடும் குதிரை அந்த டைட்டிலுக்கு என்னென்னா, குதிரை அவங்க கனவு காண்றாங்க. நம்ம வரப்போகிற புருஷன் வந்து லவ் பண்ணுற பையன் வந்து குதிரையில் ஒரு கலர் ஷேர்வானி, டிசைன் ஸ்டைல் ஷேர்வானி போட்டுட்டு நடந்து வரா மாதிரி ஒரு கனவு. அந்த கனவு வச்சு தான் அந்த படமே சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஃபஹத் ஃபாசில் இந்த படத்தில் கொஞ்சம் நிறைய முடி கொஞ்சம் டை தான் வச்சுருக்கிறாரு. நிறைய டை வச்சு கொஞ்சம் ரொமான்டிக் லுக்கில் இந்த படத்தில் இருந்திருக்காரு. ப்ளஸ் லால் சாரோட யதார்த்தமான ஒரு க்ரீஞ்சான ஒரு ஆக்டிங் இந்த படத்தில் லால் சார் இது நல்லா இருந்தது பார்க்கவே. அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில்னா கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் எடுத்து இந்த ஸ்கிரிப்ட் அவர் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் 2 பேரும் பிரிஞ்சிப்பாங்க. இவருக்கு அடிப்பட்டுட்டோம், குதிரையிலேருந்து கீழே வந்துடுவாங்க, கோமா ஸ்டேஜில் போவார். அதுக்கப்புறமா அவங்களும் மூவ் ஆன் ஆகி வேறு கல்யாணம் பார்க்க போவாங்க. திடீர்னு இவருக்கு கோமா முடிஞ்சு தெளிஞ்சு எழுந்திரிச்சு வரும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவங்க ஒத்துக்கலை. மறுபடியும் சண்டை வரும், பிளா 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 பிளா, எப்படா இவங்க சேருவாங்கங்கிற ஒரு இது. ஸோ தன்னோட அண்ணன் வந்து மிகப்பெரிய பெட்டராக இருப்பார் இந்த படத்தில், ஃபஹத் ஃபாசிலோட அண்ணன் படத்தில். ஸோ அவங்க அண்ணன் ஃபேமிலி கூட கொஞ்ச நாள் இவர் ஸ்டே பண்ணுவார் ஒரு சேஞ்சுக்காக. அங்கே ஒரு சில பொண்ணோட ஃபீலிங்ஸு, ஒரு பொண்ணு கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கும் படத்தில், ரேவதிங்கிற ஒரு கேரக்டர். அந்த பொண்ணு கொஞ்சம் இந்த படத்தில் நல்லா குண்டாக இருக்குது. அவன் லவ் பண்ணுற பையன் வந்து செத்து போயிடுவான். ஒரு இடத்துக்கு போயிட்டு வர சொல்லிட்டு, யார் என்ன சொன்ன, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ சாப்பிடு, உனக்கு நீ குண்டாக இருக்குன்னா நீ ஃபீல் பண்ணாத, உனக்கு பிடிச்சதை பண்ணி இருக்கிறது ஒரு லைஃப் தான், நீ நினச்ச மாதிரி தான் நீ இந்த உலகத்தில் வாழணும், சரியா? ஸோ அந்த ஒரு மோட்டிவில் நல்லா சொல்லும் போது ஒரு மோட்டிவேஷனான ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட். திடீர்னு பார்த்தா அவன் இறந்துடுவான். ஸோ அவங்க இன்னொரு பாஸ்ட் லைஃப் தெரிஞ்சுக்க வரும்போது நம்ம கதை எவ்வளோ பரவாயில்லடா அப்படின்னு ஃபஹத் ஃபாசில் நினைப்பார். திடீர்னு மறுபடியும் இவங்க லைஃபு ஒரு எமோஷ்னல் கனெக்டில் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க, படம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இது பார்த்தா எனக்கு ஹிருதயபூர்வமும் லோகாவும் தான் பெஸ்ட்டுன்னு தோணுது. நல்ல வேலை இது நான் ஓடிடியில் தான் பார்த்தேன், நெட்ஃப்ளிக்ஸில் தான். பாய்.